ஏன் எருசலேம் மண்மேடாகி போச்சு? இதுதான் 1900 வரைக்கும் இருந்த எருசலேமுடைய நிலைமை. ஒரு மரம் கூட கிடையாதாம், மொத்தம் மொட்டையடிக்கப்பட்டிருந்துச்சாம். எருசலேமே 1900 வரைக்கும் இருந்ததான நிலைமை இதுதான். ஒரே ஒரு மரம் கூட கிடையாது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா புஸ்தகம் 26 அதுக்கப்புறமா நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. தேசம் முழுக்க கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். தேசம் முழுக்க கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தெருக்களும் சரி உன் விக்கிரகமும் சரி. எல்லா இடத்துல கர்த்தருக்கு அருவருப்புற விக்கிரகத்தை வச்சிருந்தாங்களாம். உன் மலைகளிலே நீ விபச்சாரம் பண்ணினாய், மரத்துக்கு கீழே வேசித்தனம் பண்ணினாய் அப்படிம்பாரு. எல்லா இடத்துலும் கர்த்தர் அருவருக்கிற அருவருப்பு இஸ்ரவேல்ல காணப்பட்டுச்சான், எருசலேம்ல பர்டிகுலரா. அதை பார்த்த உடனே ஆண்டவருக்கு ரொம்ப கோபம். ஆண்டவர் என்ன பண்ணாரா, தேசத்தை கைவிட்டார். இப்பவும் சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி அதே எருசலேம் சாலமோன் காலத்துல உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து பார்க்குற அளவுக்கு அழகா இருந்துச்சு. சேபா தேசத்து ராஜஸ்திரீ எல்லாம் வந்து பார்க்குறாங்க, ஓ உன்னுடைய மகிமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அதே எருசலேம் மகிமை இழந்து ஒரு மரம் கூட இல்லாம டோட்டல் வாஷ் அவுட் பண்ணப்பட்டு மண்மேடாக இருந்துச்சாம். இப்பவும் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், நாம் அனுபவிக்கிற இந்த காரியங்கள் எல்லாமே கர்த்தர் நம்மேல் வைத்த தயவு, கர்த்தர் கொடுத்த கிருபை. ஏன் டேலண்ட், ஏன் வேலை, நான் உழைச்சேன். உங்களை விட அதிகமா உழைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்மளை விட அறிவாளிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளை விட உலகத்தை தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அது கர்த்தர் நம்மேல் வச்ச கிருபை. நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, உபத்திரவத்தில் நம்ம எப்பவுமே உண்மையா தான் இருப்போம். ஆண்டவருக்கு கஷ்டம் வரும்போது ஆண்டவர்கிட்ட ஓடுவோம், உடனே உபவாசம், ஜபம், கதறது எல்லாம் இருக்கும். ஆசீர்வாதத்தில் தான் சபை தடுமாறும். உபத்திரம் வர வரைக்கும் சபை எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும். நாங்க இங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, நாகர்கோயிலுக்குள்ள நாங்க சிட்டியில சொல்றேன், சென்னை மாதிரி சிட்டிலெல்லாம் நாங்க 1992 நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஏறக்குறைய ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். 92 ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அப்போ எங்களுக்கெல்லாம் சைக்கிள் தான் இருக்கும். காலையில் 6 மணிக்கு ஆராதனை, 5 மணிக்கு சைக்கிள் எடுப்போம். எடுத்துட்டு போனால் தான் போக முடியும். 8 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கும் சர்ச்சு வீட்டில இருந்து. ஸோ சைக்கிளில் தான் போனோம். அதுக்கப்புறம் தான் வண்டியெல்லாம் கிடச்சிச்சு. ஸோ சைக்கிளில் போவோம், 5:45 போயிடுவோம். ஏன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி பாய் போடணும், சர்ச்சில் போய் பாய் போடுவோம், அந்த வேலையெல்லாம் பார்ப்போம். ஒரு காலகட்டம் வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ பிள்ளை சைக்கிள்லையே இவ்வளோ நல்லா வருதே, இதுக்கு பைக் கொடுத்தா எப்படி வரும்னு. அப்போ ஆண்டவர் டிவிஎஸ் 50 கொடுப்பாரு பாருங்க. அப்பதான் 5 நிமிஷம் லேட் ஆகும் சர்ச்சுக்கு. என்ன ஆகும்? 5 நிமிஷம் லேட் ஆகும். கார் வந்த பிறகு 1/2 மணி நேரம் லேட் ஆகும். கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எங்க டிராபிக்ல வர முடியுது, காரை வச்சுக்கிட்டு எங்க வர முடியுது, எல்லாரும் கிளம்புறதுக்கே லேட் ஆகுது. ஆனா நடந்து வரும்போது கரெக்டா வர்ற கூட்டம் வண்டியில வரும்போது லேட்டா வரும். இது நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதே மாதிரி எல்லாத்துலயும் இருக்கு. ஆரம்பத்தில் கஷ்டப்படும் போது, மூட்டை தூக்கி சுமக்கும் போது, 10-12 மணி நேரம் வேலை செய்யும் போது சர்ச்சுக்கு ஓடி வருவாங்க. எல்லாத்துக்கும் வருவாங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் வருவாங்க. கன்வென்ஷனுக்குலாம் வருவாங்க. ஆனா கொஞ்சம் பிசினஸ் நல்லா ஆகி வீடு கிட்டலாம் கட்டின உடனே 3வது நாள் போலாம். அதான் 3 நாள் இருக்கே, 3வது நாள் போலாம். இல்லையே 3 நாள் போவேன்னா முந்திலாம் போவோமே, அதான் ஆன்லைன்ல போடுறாங்களே. இந்த ஆன்லைனுங்கிறது எதுக்காக? வர முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க, இவ்வளவு தூரம் வர முடியாதவங்களுக்கு தான் ஆன்லைன். இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆன்லைன். இப்போ இந்த ஆன்லைன் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கொரோனா வந்த பிறகு இந்த ஆன்லைன் நிறைய பேரை கெடுத்துருச்சு. நான் நிறைய பேர் கேட்பேன், எந்த சர்ச்சுக்கு போனாலும் ஆன்லைன் இருக்குதான்னு கேட்பேன். அப்போ ஆமா இருக்குங்க, நான் கேட்பேன் எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு கேட்பேன். 3 பேர் 4 பேர்னா கட் பண்ணிருக்கேன். அப்புறமா ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படி போட்டுங்க. ஏன்னா வர ஆளு கூட என்ன செய்யுதுன்னா, இந்த கொரோனாவுக்கு பிறகு வரமாட்டேங்குது சர்ச்சுக்கு. ஏன்னா அந்த ஆன்லைன்ல பார்க்கறதுல கொஞ்சம் வசதியெல்லாம் இருக்கு. இப்போ நீங்க சர்ச்சுக்கு வரணும்னா ரெடி ஆகி கிளம்பி வரணும். ஆனா ஆன்லைன்னா நீங்க பனியனோட உட்காந்து பார்க்கலாம், லுங்கியோட உட்காந்து பார்க்கலாம், நைட்டியோட உட்காந்து பார்க்கலாம், சமைச்சுக்கிட்டே பார்க்கலாம், குழம்பு வச்சுக்கிட்டே பார்க்கலாம். நடுவில் வேற கணவரை கேட்பாங்க, எப்பா குக்கர்ல இது எத்தனாவது விசில், நான் கவனிக்க மறந்துட்டேன்பாங்க. அவர் சொல்லுவாரு, ஆராதனை அப்ப ஃபர்ஸ்ட் விசில் வந்துச்சு, பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது 2வது விசில் வந்துச்சு. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, முடியும் போது சொல்லுங்க 3வது விசில்ல முடிச்சிருவோம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, சாப்பாடெல்லாம் போட்டுருவாங்க,
ஆராதிக்கிற நேரத்தில் ஆராதிச்சுட்டு மெசேஜ் ஆரம்பிச்சோன்னு சொல்லுவார், நீ சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துரு, சாப்பிட்டுக்கிட்டே செய்தி கேட்போம். இப்போ இந்த வசதியெல்லாம் எங்கே கிடைக்காது? சர்ச்சில் கிடைக்காது. அதனால ஒரு பெரிய குரூப் இருக்கு, ஆராதனைக்கு வர்றதே இல்லை. கேட்டால் ஆன்லைன், கேட்டால் பாஸ்டர்கிட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்றது. எப்பவுமே சரி, கூடி வந்து ஆராதிக்கிறது என்பதான மகிமை வேற எதிலையுமே கிடையாது. ஆன்லைன் என்பது வர முடியாத கொஞ்சம் பேருக்கு, அதுவும் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, வர முடியாதவங்களுக்கு தான். உடம்பு முடியாதவங்க கூட ஜப வீட்டுக்கு வந்துடணும். வந்தீங்கன்னா திரும்பி போகும்போது சுகத்தோட நீங்க திரும்பி போவீங்க. ஜப வீடு தான் எப்பவுமே ஆசீர்வாதம். இதை நீங்க கடைசி காலத்தில் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. வெளிநாட்டில் இருக்கவங்கள கேட்பாங்க, உங்க செய்தி கேட்கணும் பாஸ்டர், இப்போ உங்களுக்கு உங்க பாஸ்டர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் ஆன்லைன் போடுறாரு, நியாயம், அங்கிருந்து வர முடியாது. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு என்னதுக்கு ஆன்லைன்? இங்க இருக்கிறவங்க வந்துடணும் பாருங்க. எப்பவுமே சபை ஆசீர்வாதத்தில் தடுமாறும், அதான் பிரச்சனை. அது எருசலேமுடைய ஆரம்பம். எருசலேம்ல முதல்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஒரு குணம் பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படும் போது கர்த்தரை நோக்கி கதறுவான், கூப்பிடுவான். கர்த்தரும் என்ன பண்ணுவாரு, ஐயோ அழுகுறானேன்னு கூப்பிட்டு ஒரு ரட்சகனை எழுப்புவார். கொஞ்ச நாள் ஒழுங்கா இருப்பான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வாலாட்டுவான். அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மீதியான் தேசத்தை பிடிச்சி கொடுப்பாரு, கானானியத்தை பிடிச்சி கொடுப்பாரு. அவன் போட்டு அடிக்கிற அடியில திருப்பி மனம் திரும்புவான். நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையே என்னன்னா, ஆசீர்வாதம் கொடுக்கும் போது கரெக்டா இருந்தோம்னா அடுத்த ஆசீர்வாதத்துக்கு போயிடலாம். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தோம்னா தடுமாறும் பாருங்க. உடனே ஆண்டவர் ஏதோ ஒன்றுல கை வைப்பாரு, அதுக்கப்புறம் கரெக்டா ஓடி வருவான். பாஸ்டர் கேட்பாரு, என்ன பிரதர் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் சொல்ல மாட்டார் பிரச்சனைன்னு, இல்லை பாஸ்டர் அதான் அப்படின்ட்டு ஆறாவதுலாம் முடிஞ்ச பிறகு தனியா சொல்வாரு, முந்தி மாதிரி இப்போ இல்லை பாஸ்டர், ஒரு 2-3 வாரமா ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம், எங்கேயோ ஆண்டவர் அடிக்கிறார் இவனை, எங்கேயோ செய்ய வேண்டியதை செய்யாதனா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு தட்டு தட்டிடுவாரு. அப்பதான் அவர் கரெக்டா வரும். சில ஆட்கள் அப்படி இருக்கு, என்ன செய்ய முடியும்? அதான் தாவீதுக்கும் நமக்கு வித்தியாசம். தாவீது எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்தினாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு தன்னை தாழ்த்துவான், தேவனை தேடுவான். இங்க சவுல் எப்படி ராஜாவான உடனே சுபாவம் மாறிடும். அதே தான் இன்னைக்கு விசுவாசிக்கு இருக்கு, அதே தான் எருசலேமுக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, அவ்வளோ மகிமையில் இந்த எருசலேமை கைவிட்டார். இப்பவும் சொல்றேன், கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிறதான கையை எடுத்தார்னா, பாதுகாப்பு வளையத்தை எடுத்தாருன்னா, செல்வ சீமானா இருக்கிற யோபு ஒரே நாளில் புழுதியை போட்டுக்கிட்டு மரத்துக்கு கீழே உட்கார நிலைமை வந்துடும். நம்ம கிட்ட இருக்கிற மொத்த பாதுகாப்பும் கர்த்தருடைய கரத்திலிருந்து வந்தது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நமக்கு என்ன வீடு இருக்கு, இடம் வாங்கி போட்டாச்சு, பத்திரம் இருக்கு, நகை வாங்கி வச்சாச்சு, அப்புறம் பேங்க்ல பணம் இருக்கு, இன்னும் 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம்பாங்க. அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. ஏன் சொல்றேன்னா, எவ்வளவோ வச்சிருந்த ஆட்கள் எல்லாம் கொரோனால பார்த்திருப்பீங்க. கோவிட்ல பணம் இருந்துச்சு, வீடு இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, சம்பாத்தியம் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட் கிடைக்காம ரோட்ல படுத்து கிடந்தான். ஒரே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. அதனாலதான் சொல்றேன், உங்கள் ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கொடுத்தது. அது கர்த்தர் கூட இருந்தாதான் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். அதே ஆசீர்வாதம் கர்த்தர் இல்லாவிட்டால் சாபமாய் மாறும். அதை பார்த்துக்கணும். எப்போ எருசலேமை கர்த்தர் கைவிட்டார், மண்மேடாக்கி போயிருச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.